ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு சண்டே டே இன் மை லைஃப் பார்க்கலாண்டு. ஸோ அதான் மார்னிங் 1 மணி 10 மணிக்கு நித்திர கொண்டது ரியல் லேட்டில் ஒன்றுமே என்னோடய மார்னிங் ரொட்டீன் முதல்ல நான் பாத்ரூம் போய் தலையெழுத்து சிக்கெல்லாம் எடுத்து முடிய நல்லா கட்டிட்டு பிறகு வந்து என்னோடய காலமை நிறத்தை வந்து நான் தொடங்குவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முடிய கட்டிட்டேன். முதல்ல ஒரு குளிரான தண்ணியில் முகத்தை கழுவிட்டு பிறகு ப்ரஷ் பண்ணிவிட்டு பிறகு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கினி ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல, சும்மா வீட்டில் வெட்டியாக தான் இருக்க போகணும். அதுக்காக தான் இவ்வளோ ஒரு லைக் இன்னும் இருந்தாலும் ஸ்கின் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதான் ஸ்கின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போய் எனக்கு டீ இல்லை. ஸோ அதனால நானே வந்து எனக்கு டீயை ஊற்றலாமான்ட்டு ஒரு சட்டியை எடுத்தினான். அம்மா நல்லா வேலை கழுவி வச்சவா. அதுக்கு பிறகு கிளாஸு நான் எப்பவுமே கிளாஸ் தான் குடிப்பேன். இந்த மாதிரி பெரிய கிளாஸ் தான் குடிப்பேன். குட்டி கிளாஸ்லாம் எனக்கு தேவையில்லை. பாலை ஊற்றி அதை அடுப்பில் சட்டியில் போட்டு இஞ்சி அந்த ஏலக்காய் அந்த இதெல்லாம் போட்டு அப்படி இடித்து ஒரு மசாலா டீ ட்ரை பண்ணால் அது கேவலமாக வந்தது. இருந்தாலும் நான் அதை முக்கி குடிச்சினா. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இஞ்சியை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறேன். எனக்கு இஞ்சி போட்டு இப்படி குடிக்கிறது இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வின்டர்ஸ்னால இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப சத்தானதுன்னு கேள்விப்பட்டேன். சொன்னால நானே எனக்கு டீ அப்படி போட்டு பால் பொங்குது. அது பொங்கல் அந்த சக்கையெல்லாம் உள்ள போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சீனியை போட்டு எனக்கு 4 ஸ்பூன் தான் போடுவேன். நான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் 2 ஸ்பூன் பிறகு தேயிலை நல்லா பால் டீ காய்ச்சி வந்தது பிறகு நான் நினச்சேன் கூட வேணால் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு சொன்னால் பரவாயில்ல. அதை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பால் ரெடி ஆகிட்டு அப்படியே அதை ஊற்றி ரூமுக்கு கொண்டு போய் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய முழுகல் டே. ஸோ இன்றைக்கி ஹேர் வாஷ் டே. அதனால் நான் எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி அந்த கீழுக்கும் எண்ணெயை போட்டு ஒரு கட்டிட்டு பிறகு ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டு அதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிறகு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுற யோகா பண்ணுறதுக்கு இதில் போட்டுட்டு யோகா மட்டும் எடுத்து ஒன்றும் கிளிக்கையில் சும்மா தான் ஒரு கொஞ்சமாக செஞ்சேன். பிறகு வந்து முழுகிட்டு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுவோம். ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஏன்னா வந்து அதான் என்னோடய முகத்துக்கு ரொம்ப ஷைனி கொடுக்குது. ஷைனிங். ஸோ அதை வந்து போட்டுட்டு அவ்வளோதான். வெட்டியாக இருந்தேன். ஃபோன் பார்த்து தான் பார்த்தேன் முழுக்கினாலும். இன்றைக்கி சண்டேனால ஒன்றுத்தும் கிளிக்கலை. ஸோ ரூம் கூட க்ளீன் ஆக்கலை. எனக்கு என்னால் முடியலை. ஸோ அதை நான் ஏதோ அந்த வயசான மாதிரி என்னால் முடியும்னு சொல்கிறேன். பிறகு அம்மா கூட ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பீட்ஸா அடிச்சுட்டு அதான் என்னோடய இரவு சாப்பாடு. நான் இரவு சாப்பாடு வந்து 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு. ஸோ பாய். இது உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.